வணக்கம். நம்ம இன்னைக்கு M6 கோல்டு உடைய மூவ்மென்ட் எந்த பக்கம் மூவ் ஆகுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்ம ரெகுலரா வீடியோ போடுறதுக்கு சப்போர்ட்டா இருக்கும். இப்போ நான் வந்து M6 கோல்டு மினியுடைய டே சார்ட் எடுத்திருக்கேன். டே டைம் ஃப்ரேம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கும் பொழுது, கோல்டுடைய ட்ரெண்ட் கிளியரா தெரியுது. நமக்கு பை ட்ரெண்ட்ல தான் இருக்குதுங்கிறத. இதுல நேத்தைய கேண்டில் நம்ம மெயினா பார்க்கணும். நமக்கு நேத்தைய கேண்டில பார்க்கும் பொழுது நேத்து கேண்டலோட ஓப்பன் 1,08,600ல ஓப்பன் ஆகி 1,09,749 வரைக்கும் போயிட்டு 1,08,907ல க்ளோஸ் ஆயிருக்கு. அப்ராக்சிமேட்டா 1,150 பாயிண்ட் மேல போயிட்டு அங்க நிக்க முடியாம 1,08,907ல க்ளோஸ் ஆயிருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது இங்க நமக்கு பையிங் பிரஷர் நல்லாவே குறைஞ்சிருக்குதுங்கிறது தெரியுது. நம்ம அந்த அப்பர் ஷேடோ கேண்டலா பார்க்கும் பொழுது அப்பர் ஷேடோ பெருசா நமக்கு குடுத்துருக்குது. கேண்டில் பையிங் கேண்டிலா தான் க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது ஓப்பன்ல இருந்து ஒரு 300 பாயிண்ட் அப்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது. பட் பையிங் பிரஷர் குறைஞ்சிருக்கிறத இந்த இடத்துல நம்மால பார்க்க முடியுது. இப்போ நம்ம ஒரு 1 ஹவர் சார்ட்டுக்கு போயிரலாம். ஒன் ஹவர் சார்ட்ல ஒரு சேனல் வரைஞ்சிருக்கிறேன் ஆல்ரெடி. இது ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸா போட்ட வீடியோல காமிச்ச சேனல் தான் அது. அது ட்ரெண்ட் லைனா காமிச்சிருந்தோம். இப்போ அது சேனலா மாத்திருக்கோம். சேனலா மாத்தி பார்க்கும் பொழுது, பிரைஸ் இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல தான் இருக்குது. அதாவது சேனலோட டாப்ல இருக்கு பிரைஸ். இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. நல்லா கிளியராவே ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்குது. இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு, ஒரு சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணியிருக்குது. அதாவது 1,08,590ங்கிற லெவலையும் வந்து பிரேக் பண்ணியிருக்கு பிரைஸ் இப்போ. இப்போ அங்க பிரேக் பண்ணிட்டு ஒரு ரீட்ரேஸ்மென்ட் நடந்துட்டு இருக்குது. இப்போ இந்த கரண்ட் பிரைஸ்ல இருந்து அதாவது 1,09,000ல இருந்து 1,09,700 இந்த லெவல் வரைக்குமே நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான். அதாவது 1,09,700 வரைக்குமே நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவா தான் இந்த இடத்துல ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. இங்க நம்ம இந்த ஏரியாக்குள்ள நமக்கு எங்க செல் பேட்டர்ன் கிடைச்சாலும், எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க யூஸ் பண்ணீங்கனாலும் செல் என்ட்ரி தாராளமா எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா மெயின்டெயின் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு பை ட்ரெண்ட்ல ஒரு கரெக்ஷன் செல்ல ட்ரை பண்றோம் இந்த இடத்துல. இந்த செல் என்ட்ரிக்கு டார்கெட் எங்க வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு 1,00,000 ப்ரீவியஸா இருக்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது 1,07,650 வரைக்கும் வருது. நம்ம ஒரு 700, 700லேருந்து 650 வரைக்கும் இதுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு மேலேயும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம இருந்தாலும் பை ட்ரெண்ட்ல செல் என்ட்ரி அப்படிங்கிறதுனால இந்த டார்கெட்ட ரீச் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குது பிரைஸ். சப்போஸ் இந்த இடத்துல பிரைஸ் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா, நெக்ஸ்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஏரியா நமக்கு பிரைஸ் எது வரைக்கும் போகும் அப்படின்னு பார்க்கும்பொழுது 1,10,400 லெவல் இந்த சேனலோட அடுத்த டாப்புக்கு தான் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க தான் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ இப்போ இருக்கிற லெவல்ல இருந்து 1,09,700ங்கிற லெவல் வரைக்கும் நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நமக்கு எந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராட்டஜி படியோ அல்லது ஒரு செட்டப் படியோ செல் என்ட்ரி கிடைச்சதுனாலும், தாராளமா செல் என்ட்ரிக்குள்ள போலாம். முடிஞ்ச அளவுக்கு இங்க வந்து பைய அவாய்ட் பண்ணிக்கிறது நமக்கு சேஃபா இருக்கும். பை பொறுத்தவரைக்கும் நமக்கு இந்த ஒரு அட்லீஸ்ட் இந்த சப்போர்ட் மறுபடியும் பிரேக் பண்ணிட்டு, நமக்கு இங்க ஏதாவது பை என்ட்ரி கிடைச்சா அத பத்தி யோசிச்சுக்கலாம். அதனால இப்போதைக்கு நம்ம இந்த இடத்துல செல் என்ட்ரி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். தேங்க் யூ.